கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிஷ் பண்ணலாமா? போட்டே நினைக்காதீங்க. டடா, வாங்க அடுத்து மசாலா பண்ணிடலாமா? வாங்க மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இதான் இது அப்படியே வெட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணால் வெட்டிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். இருக்கு எங்கள் வியூ. இப்போ வாங்க அது வெந்துச்சான்னு போய் பார்த்துட்டு வரலாம். வெந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் வியூ. நைட் வியூ, மார்னிங் வியூ. இன்னொரு வீட்டில் வேகட்டும், நான் ஒரு வியூ காட்டுறேன் எங்கள் வீட்டு வியூ. கைஸ், அது ஒரு பக்கம் வேகட்டும். அது பாதி வெந்துருச்சு. நம்ம வந்து சாஸ் பண்ணலாம். அதுக்கு தேவை 2 தக்காளி. அது நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோ. எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நான் 2 தக்காளி வெட்டி வச்சதை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தான் சேர்த்துருக்கேன். இந்த பொட்டேட்டோவை நம்ம பவுலுக்கு ஆக்கிக்கலாம். அது ஃபுல்லாகவே நான் போட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருந்திருக்கு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். நான் வந்து நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்துடலாம். நான் போய் அதை பார்த்துட்டு கழுவிட்டு வந்தேன். கொட்டி எடுத்து நான் கொட்டிக்கிறேன். செஞ்சு அமைதியாரு. ஐயோ சாரிங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா நான் அழிச்சிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேஷனில் கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஏன்னா அடி பிடிச்சிக்கிச்சு. அப்படின்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதாவது மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு கம்மியாக இவ்வளோ. பார்த்தீங்கன்னா இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுட்டு டேஸ்டிங்கோட வீடியோ எங்கள் அம்மா அதுக்கப்புறம் போடுறேன். பாய்.